டெலிவரிக்கு அப்புறமும் எனக்கு வயிறு பெருசா இருக்கு, பிரெக்னெண்டா இருக்க மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, டெலிவரி அப்போ விரிஞ்ச வயிறு கூடாமையே இருக்கலாம். இதுக்கு பேர் தான் டயஸ்தசிஸ் ரெக்டை. வாங்க பார்க்கலாம். இயற்கையாவே டெலிவரிக்கு அப்புறம் 8ல இருந்து 12 வாரங்களுக்குள்ள நம்ம வயிறு கூடிரும். அதை மீறியும் உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப தொலைன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்ப டயஸ்தசிஸ் ரெக்டை இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப சொல்ற டெஸ்ட்டை பண்ணி பாருங்க. மேல காமிக்கிற பொசிஷன்ல படுத்துட்டு விரல்களை தொப்புள்ளையும் தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு கீழே நீங்க வச்சுட்டு தலையை மெதுவா தூக்குனீங்க அப்படின்னா மினிமம் 2 விரல் போகுது அப்படின்னா மினிமமா இருக்குன்னு அர்த்தம். 3 விரல் போகுதுன்னா மீடியமா இருக்குன்னு அர்த்தம். இதுவே 4 விரல்களுக்கு மேல போகுதுன்னா டயஸ்தசிஸ் ரெக்டை கொஞ்சம் சிவியரா இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே போகல இடிக்குதுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். டயஸ்தசிஸ் ரெக்டைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அப்டாமினல் கிரன்ச்சஸ், சிட்டப்ஸ், பிளாங்க்ஸ், ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இது எல்லாமே ஆரம்ப கட்டத்துல பண்ணவே கூடாது. இப்ப காமிக்கிற எக்ஸசைஸை டெய்லியுமே 15 to 20 ரிப்பீட்டேஷன் 3 months செஞ்சுட்டு வந்தீங்கனாலே மினிமம் அண்ட் மீடியமா இருக்கிற டயஸ்தசிஸ் ரெக்டை சரியாயிடும். சிவியரா இருக்கவங்க கண்டிப்பா உமன்ஸ் ஹெல்த் பிசியோதெரபிஸ்ட பார்த்து அவங்களோட கைடன்ஸோட நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முழுமையாவே சரியாயிடும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.